Hi all, welcome back. இது third video. உங்க கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபியூச்சர் டென்ஸ் பற்றி. இந்த கம்யூனிகேஷன் சீரீஸில் இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி ரொம்ப டீட்டெயில்டான வீடியோ போட்டிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த 2 வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த 3 எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். நான் நாளைக்கு வேலைக்கு போவேன், நாங்கள் அடுத்த வாரம் டெல்லிக்கு போகிறோம், அவன் அடுத்த வாரம் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பான். இந்த 3 சென்டென்ஸ்லேயும் ஒரு விஷயம் காமனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயம், அதாவது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நான் உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். அப்புறம் ஒரு சென்டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸாக இல்லையான்றதை நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு சென்டென்ஸில் நீங்கள் வில்ன்ற வேர்டை பார்த்தாலே அது நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ்னு டிசைட் பண்ணிட முடியும். ஃப்யூச்சர் டென்ஸை பொறுத்த வரைக்கும் வில் தாங்க ஹீரோ. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், அவள் வருவாள். ஸோ ஒருத்தங்க வருவாங்க அப்படின்னு ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஃப்யூச்சர் டென்ஸிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் என்னது? சப்ஜெக்ட் இருக்கணும், அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஹீரோ வில் வரணும், அதுக்கு அடுத்து நம்ம வேர்ப் போடணும். ஸோ இந்த இடத்துல ஷீன்னு சொல்லும்போது சப்ஜெக்ட், அடுத்து வருவாள், அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம என்ன போடணும்? நம்ம ஹீரோ வில், அதுக்கப்புறமா வேர்ப் கம். ஸோ இங்கே நம்ம பாசிட்டிவாக பேசுகிறோம். இதுவே ஃப்யூச்சரில் அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு நெகட்டிவாக சொல்லணுன்னா அவள் வரமாட்டாள். இதில் ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம ஸ்ட்ரக்சரில் பண்ணால் போதும். ஹீரோ கூட நாட் மட்டும் ஆட் பண்ணணும். அவள், ஸோ இந்த இடத்துல நம்மளோட சப்ஜெக்ட் ஷீ இருக்கணும். அடுத்து வரமாட்டாள் நெகட்டிவ் இல்லையா? ஸோ நம்ம ஹீரோ கூட நாட் ஆட் பண்ணி வில் நாட் போடுறோம். அண்ட் வருவாள், வரமாட்டாள் ரெண்டுலேயுமே நம்ம வர்றதை பற்றி தான் பேசுகிறோம் இல்லையா? ஸோ வருவாங்க அப்படிங்கிறதுக்கு கம் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஸோ வில் நாட் கம். இப்போது ஒருத்தங்க வருவாங்க, ஒருத்தங்க வரமாட்டாங்க, அந்த மாதிரி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். இதே மாதிரி ஃப்யூச்சரில் குவெஷன்ஸ் எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவள் வருவாளா, அவங்க வருவாங்களா அப்படின்னு நம்ம பாசிட்டிவாக குவெஷன் கேட்குறதுக்கு ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும்தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் வில் வரும், அதை ஃபாலோ பண்ணி சப்ஜெக்ட் அண்ட் அதுக்கப்புறமா நம்மளுடைய வேர்ப் வரும். இதுதான் குவெஷன் கேட்குறதுக்கான ஃபார்மெட். இதுவே நெகட்டிவாக கேட்கணுன்னா நம்ம ஹீரோ கூட நாட் ஆட் பண்ணால் போதும். வில் நாட் ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். ஸோ இது நெகட்டிவாக கேட்குறதுக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். அவள் வருவாளா, ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு வில் இருக்கணும், ரைட்? ஸோ வில் அண்ட் சப்ஜெக்ட் என்னதுங்க? அவள். ஸோ வில் ஷீ. வேர்ப் வருவாளா, ஸோ வில் ஷீ கம். இதுவே நெகட்டிவாக கேட்கணும்னா ஸோ அவள் வரமாட்டாளா அப்படின்னு சொல்லும்போது வில் நாட் இல்லையா? வில் நாட்டோட கான்ட்ராக்ஷன் won't. ஸோ won't. அடுத்து நம்மளோட சப்ஜெக்ட். ஸோ அவள்ன்றதுனால won't she, வரமாட்டாளா கம், won't she come. ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் நாளைக்கு வேலைக்கு போவேன் அப்படின்ற இந்த சென்டென்ஸை எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரக்சரை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்? சப்ஜெக்ட் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ வில் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வேர்பை நம்ம சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் நாளைக்கு வேலைக்கு போவேன். நான் சொன்னால் ஐ வில் போவேன். கோ டு ஒர்க், வேலைக்கு இல்லையா? ஸோ கோ டு ஒர்க் டுமாரோ, நாளைக்கு அப்படின்றதுனால ஐ வில் கோ டு ஒர்க் டுமாரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், அவன் அடுத்த வாரம் பரீட்சைக்கு படிப்பான். அடுத்த வாரம் அவன் எக்ஸாமுக்கு படிப்பான் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவன் அப்படின்னு சொல்லும்போது ஹீ, அடுத்து வில், பரீட்சைக்கு, அதுக்கு முன்னாடி படிப்பான். ஸோ அதனே இங்கே வந்து verb. ஸோ ஹீ வில் ஸ்டடி ஃபார் த எக்ஸாம். ஸோ எப்போ படிப்பான்னு சொல்லியிருக்கோம்? அடுத்த வாரம். ஸோ நெக்ஸ்ட் வீக். He will study for the exam next week அப்படின்னு வரும். தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், நாங்கள் அடுத்த வாரம் டெல்லிக்கு போவோம் அப்படிங்கிறத நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது we.
ஸோ அது கூட நம்மளோட ஹீரோ. we will அடுத்த வாரம் டெல்லிக்கு போவோம். we will go to Delhi. எப்போ போவோம்? next week. so we will go to Delhi next week. இப்போ உங்களுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா என்னென்னு கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்லன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம். அதுவே இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருப்பேன், அவன் ஸ்கூல்லேருந்து வந்துட்டுருப்பான், அவன் மார்க்கெட்லேருந்து வந்துட்டுருப்பா. இந்த மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான். ஸோ ஃப்யூச்சரில் அவன் சாப்பிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் இங்கேயும் will, அதாவது நம்ம ஹீரோ வருவார், அவர் கூடவே நம்ம பீயிங் ஆட் பண்ணணும். அண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, கண்டினியூஸ் அப்படின்னாலே வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வேர்ப் கூட ஐஎன்ஜி இருக்கணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிளுக்கு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாமா? அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பான். ஸோ அவன் அப்படின்னா என்ன சப்ஜெக்ட்? ஹீ. அடுத்து நம்ம ஹீரோ will, அவர் கூட பி ஆட் பண்ணணும். he will be. வேர்ப் என்னது இங்கே? சாப்பிட்றதுக்கு eat. ஸோ அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணணுமா? he will be eating. ஸோ அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ், இது பாசிட்டிவில் பார்த்தோம். அடுத்த சென்டென்ஸ் சாப்பிட்டு கொண்டு இருக்க மாட்டான். நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா will not be. ஸோ அவன் he will not be eating. அவன் சாப்பிட்டு கொண்டிருக்க மாட்டான். he will not be eating அப்படின்னு வரும். இப்போது இதே டென்ஸில் நீங்கள் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சரில் ஒரு சின்ன சேஞ்ச். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? will முன்னாடி வந்துடும். அதே தான் எங்கேயும் ஸ்ட்ரக்சரில் will ஃபர்ஸ்ட் வரும். will அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் அண்ட் இந்த இடத்துல will கூட கம்பேனியனாக இருந்துச்சு இல்லையா? பி, அது இங்கே வரும். அண்ட் அதுக்கப்புறமா verb ப்ளஸ் ஐஎன்ஜி. ஸோ ஃபர்ஸ்ட் will வந்துடும், அதுக்கப்புறமா நம்ம சப்ஜெக்ட் பி, அண்ட் அதுக்கப்புறம் verb ப்ளஸ் ஐஎன்ஜி. அண்ட் நீங்கள் நம்ம கொஸ்டின் கேட்குறதுனால லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க். ஸோ இதுதான் நீங்கள் இந்த டென்ஸில் கொஸ்டின் கேட்குறதுக்கான ஸ்ட்ரக்சர். இது பாசிட்டிவ்க்கு. இதுவே நெகட்டிவ் அப்படின்னா will நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் won't யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான். மற்றபடி இதே ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போது எக்ஸாம்பிளை என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவன் சாப்பிட்டு கொண்டு இருப்பானா? அவன் சாப்பிட்ருப்பானா அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஸோ ஆஸ் ஆல்ரெடி செட், இந்த இடத்துல will யூஸ் பண்ணணும் இல்லை? will அண்ட் அதுக்கப்புறமா இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவன். ஸோ will he be. சாப்பாடுக்கு நம்ம eat. ஸோ will he be ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். ஸோ will he be eating question mark. ஸோ will he be eating அப்படின்னு சொல்லணும். இதுவே நெகட்டிவாக அவன் சாப்பிட்டு கொண்டு இருக்க மாட்டானா? இதுக்கு won't அவன் he be eating. won't he be eating? இப்போது அதே மாதிரி இந்த சென்டென்சஸை என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். நான் நாளை சென்னையிலிருந்து வந்து கொண்டிருப்பேன். ஸோ இந்த இடத்துல நான் அப்படிங்கும்போது நம்மளோட சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் எழுதணும். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ will அண்ட் கூட கம்பேனியன் பி. ஐ வில் பி வந்துட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கம் இல்லையா? ஸோ இங்கே verb ப்ளஸ் ஐஎன்ஜி போடணும். ஸோ ஐ வில் பி கம்மிங். எங்கேருந்து? சென்னையிலேருந்துன்னு சொல்லியிருக்கேன். ஐ வில் பி கம்மிங் ஃப்ரம் சென்னை டுமாரோ. எப்போன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஐ வில் பி கம்மிங் ஃப்ரம் சென்னை டுமாரோ. இந்த செகண்ட் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அவள் பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருப்பாள். இந்த சென்டென்ஸை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இந்த தேர்ட் சென்டென்ஸ் சொல்கிறேன். அவள் சந்தையிலிருந்து வந்து கொண்டிருப்பாள். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அவள் சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ ஷீ சப்ஜெக்டை ஃபாலோ பண்ணி will be வரணும். ஷீ will be வந்துட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது கம் verb ப்ளஸ் ஐஎன்ஜி coming. she will be coming
from the market. She will be coming from the market அப்படின்னு சொல்லணும். இப்போ செகண்ட் ஒன்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்ஸில் ட்ராப் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். அவன் பள்ளியிலிருந்து வந்து கொண்டிருப்பான். ஸோ ஆஸ் பர் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அவன் அப்படின்னா he will be coming from the school. He will be coming from the school. இப்போது இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். நான் முடியறதுக்குள்ளே நான் அந்த வேலையை பண்ணியிருப்பேன். அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிச்சிருப்போம். நீ வர்றதுக்குள்ளே நான் தூங்கியிருப்பேன். இப்போது ஃப்யூச்சரில் குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நான் ஒரு வேலையை பண்ணி முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? ஃப்யூச்சரில் நான் இந்த வேலையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃப்யூச்சரில் இந்த வேலையை நான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஃப்யூச்சரில் குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நான் இந்த வேலையை பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் என் ஊருக்கு போயிருப்பேன். ஸோ இந்த சென்டென்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் தெளிவாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் சப்ஜெக்ட் வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க கூட ஹாவ் கம்பெனியனாக வருவாங்க. ஸோ சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் ப்ளஸ் V3, அதாவது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நான் என் ஊருக்கு போயிருப்பேன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வரணும் இல்லையா? ஸோ நான் அப்படின்னா ஐ, ஏன்னா அதுக்கப்புறம் என்ன வரணும்? வில் ஹாவ். ஐ வில் ஹாவ் வேர்ப் வரணும். போயிருப்பேன் அப்படின்னா கோன் சொல்லுவோம். கோட V3 ஃபார்ம் என்னது? கான். ஐ வில் ஹாவ் கான். எங்கே சொல்லியிருக்கோம்? என் ஊருக்கு. ஸோ அவங்களோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லும்போது ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஐ வில் ஹாவ் கான் டு மை ஹோம் டவுன். ஸோ நான் என் ஊருக்கு போயிருப்பேன். ஐ வில் ஹாவ் கான் டு மை ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லணும். ஸோ செகண்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என் ஊருக்கு போயிருக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது பாசிட்டிவ். அடுத்து நான் இங்கே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுக்கும் அதே ஸ்ட்ரக்சர் தான், பட் இந்த இடத்துல வில் கூட நாட் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நான் சொல்லும்போது ஐ வில், அண்ட் இங்கே போயிருக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நெகட்டிவாக சொல்கிறோம் இல்லையா? ஸோ இங்கே நம்ம நாட் யூஸ் பண்ணணும். ஐ வில் நாட் ஹாவ். போயிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கோ தானே வேர்ப். ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி கோ, அதோட பாஸ்ட் ஃபார்ம் என்னது? வெண்ட். அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் கான். ஸோ கோ, வெண்ட் அண்ட் கான். இங்கே நம்ம என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஐ வில் ஹாவ் நாட் கான் டு மை ஹோம் டவுன். இப்போ இந்த டென்ஸில் பாசிட்டிவாக சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், நெகட்டிவாக எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு பார்த்தோம். அதில் கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். நீங்கள் வேலையை முடித்திருப்பீர்களா? நீங்கள் வேலையை முடிச்சிருப்பீங்களா அப்படிங்கிறத எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் ஆஸ் யூஸ்வல் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, வில் முன்னாடி வந்துடும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வில் வரும். வில் அண்ட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் சொல்லணும் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது யூ, will you have. இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம்? முடித்திருப்பீர்களான்னு கேட்டிருக்கோம் இல்லையா? ஸோ கம்ப்ளீட். கம்ப்ளீட்டோட பாஸ்ட் டென்ஸ் கம்ப்ளீட்டட். அப்போ அதோட V3 ஃபார்மும் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? ஸோ will you have completed the work. வேலை இல்லையா? ஸோ completed the work அப்படின்னு வரும். And the question, ஸோ question mark போடுறோம். ஸோ will you have completed the work அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் கடைசியாக இந்த டென்ஸில் நெகட்டிவாகவும் கொஸ்டின் கேட்க முடியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். நீங்கள் வேலையை முடித்திருக்க மாட்டீர்களா அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ இங்கே as you already said ஸ்ட்ரக்சர் எப்படி வரும் அப்படின்னா, இந்த இடத்துல will ப்ளஸ் சப்ஜெக்ட் நம்ம போட்டோம் இல்லையா? இங்கே won't வரும். willோட ஷார்ட் ஃபார்ம் நம்ம எழுதுவோம் இல்லையா? லைக் நெகட்டிவ் will not ஓட ஷார்ட் ஃபார்ம் won't. அதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வரும் ப்ளஸ் அந்த இடத்துல have வரும் அண்ட் அதுக்கப்புறமா V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் வரும் அண்ட் கொஸ்டின், ஸோ கொஸ்டின் மார்க் வரும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், won't நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது won't you
have completed the work. இதே தான் இங்கேயும் வரும். ஸோ won't you have completed the work? அண்ட் கடைசியாக ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு விஷயம் தொடங்கி நடந்துட்டு இருந்து ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். நான் இந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து அடுத்த வருஷம் வந்தால் 5 வருஷம் ஆகி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம பார்த்தோம் இல்லையா, சப்ஜெக்ட் போடணும். அண்ட் அது கூட நம்மளோட ஹீரோ வில் இருக்கும். அது கூட கம்பேனியனாக ஹாவ் பீன் ஆட் பண்ணணும். அண்ட் நீங்கள் கண்டினியூஸ் இல்லையா, ஸோ ஒர்க் கூட ஐஎன்ஜி இருக்கும். ஸோ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம். ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகி ஃப்யூச்சரில் நடந்து ஃப்யூச்சரில் ஒரு பாயிண்டில் இந்த முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இந்த விஷயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃப்யூச்சரில் முடிஞ்சதாக இருக்கலாம், இல்லை ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணி ஃப்யூச்சரில் நடந்து ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு முடிஞ்ச விஷயமாகவும் இருக்கலாம். இது ரெண்டுக்குமே நம்ம இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்த ஆண்டு வந்தால் நாங்கள் இந்த வீட்டை ஓராண்டாக கட்டிக்கொண்டு இருப்போம். ஸோ அடுத்த வருஷம் வந்தா, அடுத்த மாதம் வந்தா, அந்த மாதிரிலாம் சொல்லும்போது பை த நெக்ஸ்ட் இயர், பை நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இங்கே பை நெக்ஸ்ட் மந்த் அடுத்து இந்த சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. நாங்கள் சப்ஜெக்ட் இல்லையா, ஸோ வி. அடுத்து நம்ம என்ன சொல்லணும், வி will have been யூஸ் பண்ணணும். we will have been. அண்ட் இங்கே verb என்னது, கட்டிக்கொண்டு இருந்திருப்போம். கட்டிக்கொண்டு இருந்திருப்போம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் இல்லையா, ஸோ verb plus ing. we will have been constructing. எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லியிருக்கோம், இந்த வீட்டை அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. this house எவ்வளோ வருஷம்னு சொல்லியிருக்கோம், ஒரு வருஷம். ஸோ we will have been constructing this house for a year. ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த ஆண்டு வந்தால் பை நெக்ஸ்ட் இயர் we will have been constructing this house for a year. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. அடுத்த வாரம் வந்தால் அவன் இந்த புத்தகத்தை ஒரு வாரமாக படித்து கொண்டு இருப்பான். ஸோ இங்கே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அடுத்த வாரம் வந்தால் அப்படின்னு சொன்னால் பை நெக்ஸ்ட் வீக். ஸோ அடுத்த வாரம் வந்தால் அப்படின்னு சொல்லும்போது பை நெக்ஸ்ட் வீக் அவன் இல்லையா, ஸோ சப்ஜெக்டில் ஹீ. அடுத்து என்ன வரணும், வில் ஹாவ் பீன். ஸோ ஹீ வில் ஹாவ் பீன். படித்து கொண்டு இருந்திருப்பான் அப்படின்னா ரீடிங்னு வரும். ஸோ இல்லையா, ஸோ ரீட் அப்படிங்கிறது verb, ing ஆட் பண்ணணும். ஸோ வில் ஹாவ் பீன் ரீடிங் எதை, திஸ் புக் ஃபார் அ வீக். ஸோ பை நெக்ஸ்ட் வீக் he will have been reading this book for a week அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை ஒரு விஷயம் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இல்லை ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ணி நடந்துட்டு இருந்து ஃப்யூச்சரில் ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி செஞ்சு முடிச்சேன்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நம்ம டே டு டே லைஃப்பில் அதிகமாக நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு ஃப்யூச்சர் டென்ஸ் பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் உங்களுக்கு வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறோம். அண்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கிராமரை ஈஸியாக கற்றுக்க எங்கள் கோர்ஸ்லேயும் ஜாயின் பண்ணலாம். எங்கள் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க கமெண்ட்ஸில் நாங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.